அடுத்த விடுகதைக்கான நேரம். ஊரெல்லாம் ஒரே விளக்கு, அதுக்கு ஒரு நாள் ஓய்வு, அது என்ன? இது ரொம்ப ஈஸியான விடுகதை தான். ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டான ஆன்சர். பரவாயில்ல, எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு? அடுத்து நாம் காண இருப்பது தமிழின் செம்மையையும் மறையாத பெருமையை சாட்சியாக கொண்டது. இது ஒரு சாதாரண நாடகம் அல்ல, ஒரு காலத்தை கடந்த காவியம், ஒரு உணர்ச்சியின் வெடிப்பு. இந்த உலகம் அழிந்தாலும் அழியாதது இலக்கியம், நீதிக்கான ஒரு பெண்ணின் குரல். அதுதான் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம். இதனை காட்சிப்படுத்த வருகிறார்கள் நிலை 4, 5, 7, 8 மாணவர்கள். பெரிய கைத்தட்டலுடன் அவங்கள வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை இன்று நாங்கள் நாடகமாக வழங்குகிறோம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அதாவது தவறு செய்யும் அரசனை தர்மமே தண்டிக்கும் என்பதை விளக்கும் காவியம் இது. இதோ உங்கள் முன் சிலப்பதிகாரம். பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். உங்கள் முகம் ஏன் வாடி போயிருக்கிறது? என் நடனம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அல்லது என் நடனத்தில் ஏதேனும் குறை கண்டீர்களா? பாருங்களேன், கோவலன் தன் பணத்தை எல்லாம் மாதவி கிட்ட தொலைச்சிட்டு நிக்கிறான். பாவ கண்ணகி, அவகிட்ட இருந்த எல்லா நகை கூட போயிடுச்சாமே. கண்ணகி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நம் சொத்து எல்லாத்தையும் இழந்துவிட்டு வெறும் கையோட நிக்கிறேன். எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்கு. விடுங்க, வருத்தப்படாதீங்க. பணத்தை விட நீங்க திரும்பி வந்ததே எனக்கு சந்தோஷம். என்கிட்ட இன்னும் ஒரு ஜோடி சிலம்பு இருக்கு. அதை வித்து நாம புதுசா பொழப்பை பார்ப்போம். குழந்தைகளே, இங்க இருந்தா பழைய நினைப்பு தான் வரும். நீங்க மதுரைக்கு கிளம்புங்க, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். வாங்க தம்பி, இதுதான் மதுரை. இங்க யாராச்சும் தப்பு பண்ணா ராஜா விடவே மாட்டார். நல்லதுங்க ஐயா, இந்த சிலம்பை விலைக்கு எடுப்பீங்களா? அடே, ராணியோட சிலம்பை திருடினது நான் தான். இவன் கொண்டு வந்த சிலம்பை அப்படியே இருக்கு. இவனை மாட்டி விட்டுட்டு நான் தப்பிச்சிடலாம். காவலர்களே, இதோ ராணியோட சிலம்பை திருடின கல்வன், புடிங்க அவனை. கல்வனே, உனக்கு இவ்வளவு தைரியம்? ராணியோட சிலம்பையே திருடுவியா? ராஜா என்ன சொன்னாலும் திருடனை கண்டா அந்த இடத்துல கொல்லணும்னு சொன்னாலா? வா, உனக்கு தண்டனை நிச்சயம்.
ராஜா நிறுத்துங்க. ஒரு தப்பும் செய்யாத என் புருஷனை ஏன் கொன்னீங்கள்? இதுதான் உங்க நீதியா? பெண்ணே, அரசவையில் சத்தம் போடாதே. திருடனை தண்டிக்கிறது ஒரு ராஜாவோட கடமை. உன் புருஷன் கல்வின்தான். இல்லவே இல்லை. என் சிலம்புக்குள்ள மாணிக்க கற்கள் இருக்கு. உங்க ராணி சிலம்புக்குள்ள என்ன இருந்துச்சு? ராணியோட சிலம்புல முட்டுக்கல் இருந்துச்சு. இதோ பாருங்க. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ராஜாவே இல்லை. என் செங்கோல் விழுந்துருச்சு. மதுரை எரியுதே. கண்ணகியோட கண்ணீர் இந்த மதுரையே சுத்திருச்சு போயிருக்கே. நில்லுங்க மக்களே, தப்புன இந்த ஊரில் அனைத்தும் எரியணும். கண்ணகி, உன் ஆவேசத்துக்கு நான் துணை நிற்கிறேன். எங்கெல்லாம் போயிருக்கோ அங்கே நான் வருவேன். தப்பு பண்ணின யாரையும் விடமாட்டேன். இதோ என் நெருப்புல தீயவங்க எல்லாம் அழியட்டும். நீதியை காப்பாத்த நான் வருகிறேன். மக்களே, எல்லாரும் இதை பாருங்க. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அதாவது ஒரு ராஜா தப்பு பண்ணா தர்மமே அவனை தண்டிக்கும். உரைசால் பத்தினிக்கு உயிர்ந்தோர் ஏத்தவர். உண்மையான பெண்ணை இந்த உலகமே வணங்கும். ஊழ்வினை உரித்து வந்து ஊட்டும். நாம் செய்த வினைகள் நம்மை தேடி வரும். பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நீதி போனா அந்த நாடே அழிஞ்சிடும். இதை சொல்லத்தான் இந்த சிலப்பதிகார கதை. இந்த சிறிய மேடையில் 15 இளைய கலைஞர்களாகிய நாங்கள் உங்களை பூம்புகார் முதல் மதுரை வரை ஒரு வரலாற்று பயணத்திற்கு அழைத்து சென்றோம். எங்களது இந்த முயற்சியை ரசித்து ஊக்கப்படுத்திய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். இப்பொழுது நிலை 4, 5, 7, 8 வகுப்புகளுக்கான கோப்பை வழங்குதல். விஷ்ணு மித்ரன் ஸ்ரீகாந்த், விஎன் ஜவஹர், தக்ஷித் சக்தி பாலசுப்ரமணியன், யாழினி பிரகாஷ், பிரணவ் ரகுராம், ஜானட் சி ஜான்சன், அஸ்வந்த் பிரபாகரன், செபாஸ்டியன் சாலமன், வர்ஷா அருண், சமிக்ஷா தனபால், கவினயா செந்தில்குமார், விஜீஸ் செந்தில்நாதன், யாதவன் சசிகுமார், அனிகா செந்தில். நன்றி. இந்த நாடகத்தை ரொம்ப அழகாக வடிவமைத்து அவங்களோட கதாபாத்திரத்தை நல்லா வெளிப்படுத்தினார்கள் நிலை 4, 5, 7, 8 மாணவர்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். And மிஸ்டர் சந்துரு, மிஸ் திலகவதி, மிஸ்டர் பரணி அண்ட் மிஸ் தீபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.